நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட இறை வேதங்களை நீங்க வந்து ஆராயணும். இது சரியா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படி அது சரி இல்லைன்னா எந்த வேதம் சரியா இருக்கும் அதை நோக்கிதான் நீங்க போயாகணும். அதுதான் நியதி. நீங்க அதை தவிர்த்து நான் இருக்கிறதுதான் கரெக்ட், நான் இந்துவா இருக்கேன், இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது தப்பு. நீங்க எது கரெக்டா இருக்கோ அங்கதான் போகணும். சரி, இப்போ நீங்க நான் பேசலாம் வச்சு பார்க்கும்போது இவன் நம்மள முஸ்லீமாக பாக்குறான் போல அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி கிடையாது. அதாவது இந்து மத பண்டிதர்களே, அதாவது இந்து அறிஞர்களே என்ன சொல்றாங்கன்னா, இந்த இறை வேதங்கள், அதாவது இந்த யஜுர்வேதம், இந்த வேதங்கள்லாம் இருக்குல்ல, கீதை, அது எந்த விதமா இருக்கும், இந்து மத நூல்கள் எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல, எல்லாமே 99% மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்து அறிஞர்களே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, பைபிள் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பைபிள் இந்த மாதிரி மத நூல்கள்ல ஏதாவது ஒரு குறை நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க போய் தேடுங்க. அது குறை நிஜமாலே அது குறையா இருந்தாலும் நீங்க இருக்க கூடாது. அப்படி இன்னும் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க மூட நம்பிக்கையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ குரான் மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க குரானை பொய்ன்னு சொல்றீங்களா, குரான் வந்து உங்க கேள்விக்கு வந்து பதில் சொல்லுது. குரான்லயே இறைவன் சொல்லியிருப்பாரு, இந்த குரானை வந்து நீங்க பொய் அப்படின்னு சொல்றீங்களா, சரி, இந்த நீங்க ஒட்டுமொத்த பேரும், அதாவது இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனிதர்களும் ஒண்ணு கூடி, இந்த ஜின்கள், இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லாமே ஒண்ணு கூடி இந்த மாதிரி குரான்ல இருக்கிற 10 வசனத்தை உங்களால கொடுக்க முடியுமா, குரான்ல இருக்கிற மாதிரி ஒரு 10 வசனத்தை உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் ஓடுது. குரான் சவால் ஓடுது. உங்க கேள்விக்கெல்லாம் எந்த நூல் ஆன்சர் பண்ணுதோ, எது விடை அளிக்குதோ அதுதான் உண்மையான ஒரு நூல், உங்களுடைய உண்மையான ஒரு வேதம். அந்த எந்த வேதம் உங்களோட கேள்விக்கெல்லாம் விடை அளிக்கலையோ அது பொய்யானது. அது வந்து இறை வேதமே கிடையாது, அது மனிதர்களால் எழுதப்பட்டது. குரான் உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் அளிக்கும். குரான் வந்து நீங்க வந்து யோசிக்கலாம், என்ன 10 வசனம் தான் என்னால முடியும், 3 வசனம் நரகத்தை பத்தி எழுதலாம், 3 வசனம் சொர்க்கத்தை பத்தி எழுதலாம், அப்படியே 6 வசனம் அப்படியே அடிச்சு விடலாம் அப்படின்னு அது கிடையாது. قل فأتوا بسورة مثله وادعوا من استطعتم من دون الله إن كنتم صادقين. மனிதன் எதற்காக பிறந்தான், இந்த உலகில் எதற்காக அவன் வாழ வேண்டும், இந்த வாழ்விற்கான நோக்கம் என்ன, அவன் எவ்வாறு வாழ வேண்டும், அவன் எவ்வாறு பிறந்தான், அவனை படைத்தவன் யார், அவன் எதற்காக படைக்கப்பட்டான், அவன் தாயை படைத்தவன் யார், அவன் தாயின் வயிற்றிற்குள் மனிதன் எவ்வாறு இருந்தான், எவ்வாறு உருவானான், எந்த உருவத்தில் இருந்தான், எப்படி இருந்தான், இந்த உலகம் எவ்வாறு உருவானது, இந்த உலகத்தை உருவாக்கியவன் யார், இறைவன் யார், இறைவனின் ஆற்றல்கள் என்ன, அவனது தன்மைகள் என்ன, அவனது பண்புகள் என்ன, மனிதன் பிறப்பதற்கு முன்பு எங்கு இருந்தான், எந்த நிலையில் இருந்தான், அவன் மரணத்திற்கு பிறகு எங்கு செல்வான், என்ன ஆகும், நல்லோர்கள் நிலை என்ன, தீயவர்கள் நிலை என்ன, சொர்க்கம் எவ்வாறு இருக்கும், நரகம் எவ்வாறு இருக்கும், இந்த உலகத்தின் முதல் மனிதன் யார், முதல் மனிதன் செய்த முதல் தவறு என்ன, நமக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு இருந்தார்கள், எவ்வாறு வாழ்ந்தார்கள், இறைவன் எதற்காக அவர்களை அழித்தான், எவ்வாறு அழித்தான், அவர்கள் செய்த தவறு என்ன, இறைவன் நல்லோர்களுக்கு செய்யும் உதவி எவ்வாறு இருக்கும், இறைவனின் நீதி என்ன, நாம் பிறப்பதற்கு முன்பு என்ன நடந்தது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது, கடைசி காலத்தில் இருந்த பூமியை இறைவன் எவ்வாறு அழிப்பான், மனிதர்களுக்கு எது சிறந்தது, எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, எது அவனுக்கு கேடு விளைவிக்கும், எந்த சட்டத்தை இந்த உலகத்தில் அமல்படுத்தினால் இந்த உலகம் சீராக இருக்கும் என்று குர்ஆனின் கருத்துக்களை, சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த குர்ஆன் ஒண்ணு உண்மையா இருக்கணும் இல்ல பொய்யா இருக்கணும், அதானே. நான் வந்து உண்மை அப்படின்னு சொல்றேன், நீங்க பொய்ன்னு சொல்றீங்களா, இந்த மாதிரி ஒரு 10 வசனத்தை உங்களால கொடுக்க முடியுமா, இதுதான் குர்ஆனுடைய சவால். இதை பொய்ன்னு சொல்றீங்க, அப்ப எடுத்து படிச்சு பாருங்க, ஏதாவது பொய்யா இருக்கா பாருங்க, பொய்யா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நீங்க அதை வெளிப்படுத்தணும். அது எதுவுமே செய்யாம வெறும்னே பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது. எத்தனையோ பாதைகள் இருக்கு, அதுல ஒன்னே ஒன்றுதான் நேரான பாதை, அதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அதை தேர்ந்தெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மதங்களை நீங்க ஆய்வு செய்யணும். அப்படி அதுல ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா அதை விட்டு நீங்க வெளியே வரணும். அதெல்லாம் விட்டுட்டு இல்ல நான் இப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னா அது தவறு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இது வந்து இஸ்லாமிக் சேனல்னால நிறைய முஸ்லிம்கள் தான் இதை பார்த்திருப்பாங்க. சோ இது வந்து முஸ்லிம்கள் அதிகமா பாக்குறதுனால உங்களுடைய நான் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.